இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலே வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒடுங்கி போகாத நிலை என்கிற தலைப்பில் நாம் செய்தியை பார்க்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன எழுதின புத்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஒடுங்கி போகாத நிலை என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். ஒடுங்கி போகாத நிலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, பல அர்த்தங்களை என்ன செய்யலாம், நம்ம வேதத்தில் சொல்லலாம். தெரிந்த எளிமையான அர்த்தங்களை ரெண்டு காரியங்கள் சொல்லலாம். ஒடுங்கி போகாத நிலை அப்படின்னா தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஒடுங்கி போகாத நிலைக்கு அர்த்தம். அப்போ இந்த தலைப்பில் இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய செய்திக்கு தேவன் ஏன் இந்த சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில் அநேகர் என்ன செய்வாங்க, தொழிலில் உடங்கியிருப்பாங்க, வேலையில் ஒடுங்கி போயிருப்பாங்க, குடும்பக்காரங்க ஒடுங்கி போயிருப்பாங்க, படிப்பு விஷயத்தில் ஒடுங்கி போயிருப்பாங்க, இன்னும் மற்ற சொல்ல முடியாத குடும்ப உறவுகளை ஒடுங்கி போயிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட ரீதியாக ஒடுங்கி போயிருப்பாங்க. வேலை கிடைக்கல, அது தொழில் சரியாக அமையலை, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, தனிப்பட்ட ஜீவியம் சரியில்லைன்னு சொல்லி பலவிதமான காரணங்களை நிமித்தம் ஒடுங்கி போய் நினைச்சாங்க, கூனி குறுகி இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுடைய நிலைமைகளை தேவன் சரி செய்வதற்காகத்தான் ஒடுங்கியே போகாத அனுபவத்தை கொடுக்க போறாரு. அதான் ஒடுங்கி போகாத நிலை என்ற அந்த தியானத்தை நம்ம பார்க்க போவோம். ஆதாரமாக தான் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். அது என்ன போட்டிருக்கோன்னா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க அனுப்பினார் அப்படின்னு போட்டிருக்கோம். பொதுவாக அந்த ஒடுங்கின நிலை அப்படின்னா, ஒடுங்குற மாதிரி அப்படிங்கிற காரியம் அது எதை காட்டுதுன்னா, அது ஒரு ஆவி. அப்போ அந்த நிலை மாற்றி தான் ஒடுங்கி போகாத நிலை அப்படிங்கிற அனுபவத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த உலக பிரகாரமான ஒரு காரியங்களிலேயே ஒடுக்கப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மழுங்கி போய் இருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகர் இருக்காங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய ரீதியாகவும் ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல், தேவனை நெருங்க முடியாமல், தேவனை நம்ப முடியாமல் சந்தேகத்தில் அநேகர் ஒடுங்கி போயிருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரீதியாக ஒடுங்கி போன அநேகர் உண்டு, ஊழியத்தில் ஒடுங்கி போனவங்க உண்டு, ஜெபத்தில் ஒடுங்கி போனவங்க உண்டு, பரிசுத்தத்தின் காரியங்களில் குறைபட்டு அதில் ஒடுங்கினவங்க உண்டு, ஆவிக்குரிய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒடுங்கி போனவங்க உண்டு. சிலவங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் வேதத்தை வாசித்தாலும் ஒன்றுமே புரியாது, மண்டையில் ஏறாது. அது ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட இதெல்லாம் மாற்ற தான் ஒடுங்கியே போகாத நிலையை நான் கொடுப்பேன்னு சொல்லி தான் தேவன் சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒடுங்கி போகாத நிலையை அவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம நீ பார்க்க போகிறோம். உலகத்தில் பல ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒடுங்கி போகாத நிலையை கொடுக்குற தேவன் தன்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் ஒடுங்கி போகிற நிலையை மாற்றி ஒடுங்கி போகாத நிலையை கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. அப்போ இதை நம்ம கேட்குற ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒடுங்கி போகாத நிலையை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், தேவனிடத்தில் வர வேண்டும். அப்போ யாருக்கு அதை கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, பவுல் அடிகள்ங்கிற ஒரு நபரை அவர் சந்தித்து கொடுத்துருக்காரு. புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் என்கிற தேவ மனிதன் சொல்கிறாரு, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை அப்படிங்கிறார். அப்போ அந்த ஒடுங்கின நிலைமை மாறி ஒடுங்கி போகாத நிலையை ஆண்ட கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த வார்த்தை வருது. அவர் அநேக ஜனங்களை துன்புறுத்தின ஜனங்களாக இருந்தார். அதன் பிறகு தேவனுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவில் பவுல் செஞ்சார். பல நெருக்கடிகள், பல சோர்வுகள்லாம் வந்த போதிலும் தேவன் அவர் கூட இருந்து பக்கபலமாக நின்று அவரை வலுவூட்டினார், பலப்படுத்தினார். அப்படி பலப்படுத்தி தேவனிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொண்ட பவுல் எல்லா ஒடுக்கத்தையும் தாண்டி நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம், ஒடுங்கி போவது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவஜனமும், ஒவ்வொரு ஆண்டுடைய வாலிபுள்ளிகளும் சகோதர சகோதரிகளும் ஒடுங்கி போயிருக்கீங்களா? தொழிலில் ஒடுங்கி போயிருக்கீங்களா? வேலையில் ஒடுங்கி போயிருக்கீங்களா? கல்வியில் ஒடுங்கி போயிருக்கீங்களா? படிப்பில் ஒடுங்கி போயிருக்கீங்களா? குடும்ப உறவுகளில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒடுங்கி போயிருக்கீங்களா? கவலைப்பட வேண்டாம். எல்லா விதமான அந்த ஒடுக்கத்தையும் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த ஒடுங்கின காரியங்களை மாற்றி ஒடுங்கி போகாத அனுபவத்தை கொடுக்க தான் அவர் விரும்புகிறார். பவுலுக்கு கொடுத்துக்கிற அதே ஆண்டவர் உங்களுக்கும் அவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். ஊழியமாக இருக்கலாம், வேலையாக பார்க்கலாம், தொழில் பார்க்கலாம், படிக்கலாம், எதுனாலும் செய்யலாம். ஒடுங்கி போகிற நல்லா இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் அந்த நிலையை மாற்றி ஒடுங்கி போகாத அனுபவத்தை கொடுக்க போகிறார். அதனால தான் ஏசாயா 61ல் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் நிலையை கொடுக்க அனுப்பினார்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இதை கேட்டுக்கின்ற ஒவ்வொருவரும் ஒடுங்கி போகாத நிலையை கொடுக்கக்கூடிய தேவனை நோக்கி பார்த்து
அவரிடத்தில் நாம் நெருங்கி சேரும் பொழுது ஒடுங்கின நிலைமையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு ஒடுங்கி போகாத அனுபவத்தை அவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். இந்த வசனங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது ஒடுங்கி போகாத நிலையை கொடுத்து அவளை போல சவால் விட்டு வாழக்கூடிய அந்த ஒரு காரியத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவாராக. அந்தபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஒடுங்கி போகாத அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தைரியமாக முன்னேறக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமென்.